கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூடியிருப்பாராக. யாத்திராகமத்திலே 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். காரணம், எகிப்திலே இருந்து பார்வோன் அவன் சேனைகளையும் அவர்களை பின்தொடர்ந்து வந்து அவர்களை பிடித்துக் கொண்டு போவதற்காக மறுபடியும் எகிப்துக்கு திரும்பி கொண்டு போவதற்காக வருகிறார்கள். ஆகவே பயப்படுகிறார்கள். ஆகவே கர்த்தர் மோசேயின் மூலமாக இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் இன்றைக்கு நாம் வாசித்தோம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று அங்கே மோசேயின் மூலமாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன அடிமைத்தனம், என்ன பிரச்சனை, என்ன எதற்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக செய்கிறதான அற்புதங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். மோசே சொன்னபோது அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது? அவர்களை பின்தொடர்ந்து வந்ததான எகிப்தியர் பார்வோனும் அவன் சேனைகளும் கடலிலே அமிழ்ந்து போனார்கள். அவர்கள் யாரையெல்லாம் பார்த்தார்களோ அவர்களை பின்தொடர்ந்து வந்ததான அந்த சேனைகள் மறுபடியும் அவர்கள் பார்க்கவே இல்லை என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனங்களில். அப்போ இந்த காலவெளியில உங்களை பின்தொடர்ந்து வருகிற காரியம் என்ன, சத்துரு என்ன, பிரச்சனை என்ன, அது இனி ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதை காணப்போவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை, வெற்றியை தருவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவெளிக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரை பயந்து கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன காரியங்களுக்காக பயப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் கரத்துல கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய பயத்தை நீக்கி அவர்கள் எதற்காக பயப்படுகிறார்களோ அதை இனி ஒருபோதும் அவர்கள் காணாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கட்டவிழ்கிறார். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.